ஹர ஹர சிவனே அருணாச்சலனே அண்ணாமலையே போற்றி. சிவவும் நம சிவாய. சிவ சிவ ஹரனே சோணாச்சலனே அண்ணாமலையே போற்றி. ஹரவும் நம சிவாய. அனலே நம சிவாயம், அழலே நம சிவாயம், கனலே நம சிவாயம், காற்றே நம சிவாயம். எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி அண்ணாமலையார் நம்மளுக்கு என்ன மெசேஜ் சொல்கிறாரு அப்படின்னு பார்க்கலாம். நேற்று ஞாயிற்றுக்கிழமை நான் திருவண்ணாமலை கோவிலுக்கு போயிருந்தேங்க. ரொம்பவே நல்லா இருந்தது. அமைதியாக காமாக நல்ல என்ன சொல்கிறது, ஒரு டிவைன் பிளெஸ்ஸிங்ஸ் நல்லா ஃபீல் பண்ண முடிஞ்சது. ஸோ உங்களுக்காக அங்கேருந்து சில பிக்சர்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நிறைய பேரால் போக முடியாது, கூட்டம் ரொம்ப தூரம் இதெல்லாம் இருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்காக கோபுரம் பிக்சர்ஸ், சில டெம்பிள்ஸோட பிக்சர்ஸ் எடுத்திருக்கேன், பாருங்கள். அதே மாதிரி நம்மளோட டேரோட் கார்ட்ஸையும் நான் அண்ணாமலையார்கிட்ட வச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ அவர் வந்து இன்றைக்கி என்ன சொல்கிறாரு மெசேஜ் நம்மளுக்கு அப்படின்றது பார்க்கலாம். இன்றைக்கி பிரதோஷம், சோமவார பிரதோஷம் வேறு. எனக்கு இன்ட்யூஷன்லி சில நேரம் தோணிகிட்டே இருந்தது, இந்த மாதிரி வந்து ஒரு டெம்பிள் போயிட்டு அங்கேருந்து எனர்ஜி வந்து ஃபீல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா டேரட் கைடன்ஸ் கொடுத்தா ரொம்பவே வந்து எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி எனக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். என்னோடய லைஃப் டேர்ன் ஆனதே அண்ணாமலையார் கோவிலில் இருந்து தான் சொல்லலாம். அங்கேருந்து தான் நான் என்னோடய லைஃப் பர்பஸை கண்டுபிடிச்சேன். ஸோ அங்கேருந்து தான் மற்றவங்களுக்கு என்னால் என்ன சர்வீஸ் கொடுக்க முடியுமோ அது கொடுக்கணும் அப்படின்ற எண்ணமும் வந்துச்சு. அதுக்காக தான் வந்து நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டேன். ஸோ இப்போது உங்களுக்கு அண்ணாமலையார் உங்கள் வாழ்க்கைக்கு கொடுக்குற கைடன்ஸ் என்ன அப்படிங்கிறது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு விஷயம், சில கார்ட்ஸ் காட்ட முடியாது, அதனால் நான் அதோட மீனிங் மட்டும் சொல்கிறேன். நீங்கள் ஒரு சில பேர் உங்கள் பார்ட்னர்ஸை சூஸ் பண்ணுறதால அதில் ஒரு குழப்பத்தில் இருக்கலான்னு நினைக்கிறேன். ஸோ என்ன முடிவெடுக்கிறது, இவங்களை சூஸ் பண்ணலாமா வேணாமா அப்படின்றது நீங்கள் வந்து ஒரு சில குழப்பத்தில் இருக்கீங்க, சரிங்களா? இல்லை ஒரு பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸாக கூட இருக்கலாம், இதில் என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியல அப்படின்னு இருக்கீங்க. ஸோ அது ஒரு நல்ல முடிவு உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, சாமி முன்னாடி சீட்டு போட்டு பாருங்கள். இதை செய்யலாம் வேண்டாம் அப்படின்ற மாதிரி சீட்டு போட்டு பார்த்தீங்க, இல்லை ஏதாவது கோயிலில் பூ போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டான கைடன்ஸ் கிடைக்கும். ஏன்னா ஸ்டார் கார்டு வந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக நீங்கள் எடுக்கிற டிசிஷன் வந்து நல்ல முடிவாக தான் இருக்கும். அது உங்களுக்கு லைஃப்பில் நல்ல முன்னேற்றத்தை தரும். நீங்கள் குழப்பமாக இருந்தீங்க அப்படின்னா சாமி முன்னாடி வந்து சீட்டு போட்டு பார்க்குறது உங்கள் பூஜை ரூமில், அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு கோயிலுக்கு போயிட்டு அங்கே நீங்கள் வந்து சாமி முன்னாடி சீட்டு போட்டோ இல்லை பூ வச்சோ பார்க்கலாம். ஒரு டவர் மூமெண்ட் இருக்குங்க. திடீர்னு ஒரு விஷயம் நடக்கலாம். நீங்கள் இத்தனை நாள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயம் ஹார்ட் ஒர்க் பண்ணியிருப்பீங்க. ஸோ ஒரு டவர் மூமெண்ட் இருக்குது, அதில் திடீர்னு ஒரு மாற்றம் வரலாம். அது ஒரு நல்ல மாற்றமாக தான் இருக்கும். ஏன்னா இங்கே லவ்வர்ஸ் கார்டு வந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல, நீங்கள் உங்கள் மனசுக்கு பிடிச்ச ஒரு விஷயம் சூப்பராக திடீர்னு ஆச்சரியப்படுற அளவுக்கு நடக்குது அப்படின்னு சொல்கிறாரு, சரிங்களா? ஸோ உங்களுக்கு எதிர்பாராத திடீர் ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் இருக்குன்னே சொல்லலாம். கிஃப்டை ரிசீவ் பண்ண ரெடியாக இருங்க. அடுத்து ஆகாஷிக் கைடன்ஸில் என்ன கொடுக்குறாங்க அப்படின்றது பார்க்கலாம். நீங்கள் வந்து பேலன்ஸ் பண்ணுங்க உங்கள் லைஃப்பை அப்படின்றது சொல்கிறாங்க. ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா யோசிச்சுட்டே இருக்கீங்க, இதை செய்யலாமா வேண்டாமா, இதை ஆரம்பிக்கலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லி ரொம்ப யோசிச்சுட்டே இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். யோசனை தேவையில்ல, செயலில் இறங்கிடுங்க. நீங்கள் கரெக்டாக தான் போயிட்டுருக்கீங்க, கண்டிப்பாக செயலில் இறங்கிடுங்க. உங்களால் சூப்பராக பேலன்ஸ் பண்ண முடியும். இப்போது ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கவங்க வேலைக்கு போகணுன்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நம்ம வீட்டையும் பார்த்துட்டு வேலைக்கும் போக முடியுமா அப்படின்ற டவுட் உங்களுக்கு வரலாம். கண்டிப்பாக உங்களால் முடியும், சரிங்களா? ஸோ நீங்கள் வந்து அதை தள்ளி போகணுன்ற அவசியம் இல்லை. உங்களுக்கு கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு என்ன வேணுமோ அதை எழுதுங்க. நீங்கள் எழுதும்போது யூனிவர்ஸோட ரொம்ப நல்லா கனெக்ட் ஆவீங்க. உங்களோட விஷஸ் அப்படியே நடக்கும். நிறைய டெக்னிக்ஸ் இருக்குது எழுதுறதுக்கு. இருந்தாலுமே நான் யூஸ் பண்ணுறது என்ன அப்படின்னா,
தினமுமே வந்து என் டைரியில் என்னென்ன விஷயம் எனக்கு நடக்கணுமோ அதை நான் எழுதுவேன், தேங்க்யூ சொல்வேன் கிடைச்ச விஷயத்துக்கு. அதுவே போதும், ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணலை. நான் யூனிவர்ஸோட கனெக்ட் ஆகிறதுக்கு சிம்பிளாகவே வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு இந்த டெக்னிக், இந்த மெத்தட்ஸ் இதெல்லாம் மனுஷங்க சொன்னது. பட் யூனிவர்ஸ் நம்மளோட கனெக்ட் ஆகணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா டெக்னிக்ஸ்க்காக வெயிட் பண்ண மாட்டாங்க, உடனே நம்மக்கிட்ட கனெக்ட் ஆகிடுவாங்க. இப்போ நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது உங்களோட கோலில். சரிங்களா? உங்கள் கோலை நோக்கி நீங்கள் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடிக்கும் அண்ணாமலையார் உங்களுக்கு உற்ற துணையாக இருப்பார். இப்போது அண்ணாமலையாரோட பிளெஸ்ஸிங்ஸ் என்னன்னு பார்க்கலாம். உங்களுக்கு ரொம்ப கோபமோ வருத்தமோ ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா, ஒரு மனசு பாரமாக இருக்குது அப்படின்னா, தனியாக போய் உட்காந்து அழுது தீர்த்துருங்க. அதை அப்படியே மைண்டுக்குள்ளே வச்சுக்கிட்டு உங்களை நீங்களே வருத்திக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா நிறையா பேர் வந்து பார்த்திங்கன்னா, என்ன எப்படி இருக்கீங்க அப்படின்னா, அந்த கார்ட்ஸ் பார்க்கும்போது எப்படி இருக்கீங்க அப்படின்னா, நான் அழக்கூடாது, நான் ஸ்ட்ராங்குன்னு இருக்கணும், நான் வந்து நான் அழுதுட்டேன்னா நான் தோற்றுருவேன் அப்படின்ற ஒரு இதில் இருக்கீங்க. எமோஷன்ஸை வந்து நம்ம உடம்பை விட்டு ரிலீஸ் பண்ணும். கோவமாக இருக்கீங்க அப்படின்னா ப்ரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணுங்கள், இல்லை வெளியில் போங்க, உங்களோட அந்த எமோஷன்ஸை ஃப்ளோ ஆக விடுங்க. ஏதாவது ஒரு வழியில் அடக்கியே வச்சிட்டு இருந்தால், ஒரு தண்ணியே ரொம்ப நாள் வச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா அது சாக்கடையாக மாறிடும். ஸோ அந்த எமோஷன்ஸை வெளியில் வேறு வகையில் நம்ம வந்து ஃப்ளோ பண்ணி தான் ஆகணும். ஸோ அதை பண்ண சொல்கிறாரு. அதே மாதிரி நீங்கள் நினைக்கிறீங்க என்னால் இவ்வளோ தான் முடியும்னு, ஆனால் அண்ணாமலையார் சொல்கிறாரு, நீ நினைக்கிறதுக்கு மேலே நீ சக்திசாலி, உன்னால் அதுக்கு மேலே முடியும், ஆனால் நீ அதை உணரலை அப்படின்னு சொல்கிறாரு. கண்டிப்பாக நீங்கள் நினைக்கிறதுக்கு மேலே உங்களால் பல மடங்கு சாதனைகள் செய்ய முடியும். நம்புங்க, அவர் உங்களை நம்புகிறாரு. அதனால தான் உங்ககிட்ட சில பொறுப்புகள் கொடுத்துருக்காரு. நீங்கள் அதை ஏற்றுக்கிட்டு செய்ய ஆரம்பிங்க. அதே மாதிரி ஒரு லிமிட் வைக்காதீங்க, இவ்வளோ தான் என்னால் முடியும், இவ்வளோ தான் எனக்கு. சில பேர் வந்து பார்த்திங்கன்னா 30-35 வயசு ஆகிடுச்சுன்னா இதுக்கு மேலே என் லைஃப்பில் எந்த பெரிய மாற்றமும் கொண்டு வரவே முடியாதுன்னு ஸ்ட்ராங்காகவே நம்புகிறாங்க. ஸோ தயவு செஞ்சு அந்த மாதிரி நம்பிக்கைகளை வச்சுக்காதீங்க. எந்த வயசுலேயும் எவ்வளோ வேணால் சாதிக்கலாம். சரிங்களா? சாதிக்கிறதுக்கோ இல்லை கடவுளோட அருளை பெறுறதுக்கோ வயசு ஒரு தடைன்னு இல்லை. இன்றைக்கி எனக்கு வந்து பார்த்திங்கன்னா என் ஃபேமிலியிலேயே வயசானவங்களாம் இருக்காங்க. நிறைய பேர் வயசானவங்களும் பார்த்துட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன், இல்லை சின்ன வயசாக இருக்கவங்களும் பார்த்துட்ருப்பீங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா என்ன நினச்சிக்கிறோன்னா, வயசானதுக்கு அப்புறம் தான் கடவுளை தேடி போகணும்னு நினைக்கிறோம். பட் ஆனால் அப்படி இல்லை. இன்றைக்கி என்னால் மலை ஏற முடியும், ஸோ திருவண்ணாமலை ஏறி போய் என்னால் மலை மேலே போய் என்னால் பார்க்க முடியும். இதுவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 70-80 வயசில் என்னால் அந்தளவுக்கு ஏறி போய் பார்க்க முடியாது. ஸோ என் உடம்புல தெம்பு இருக்கும்போதே, என்னால் ட்ராவல் பண்ண முடியும் போதே நான் போய் நிறைய இடங்களுக்கு போய் அந்த இடத்தோட பாசிட்டிவ் வைப்ரேஷனை என்னால் எடுத்துக்க முடியும். புரியுதுங்களா? ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணணுன்னா, வயசான காலத்தில் சாமியை கும்பிடணும், சின்ன வயசில் தேவையில்லைன்னு நினச்சிட்ருக்கீங்க. அது அப்படி கிடையாது. சரிங்களா? உங்களுக்கு வயசு இருக்கும்போதே கடவுளோட காலை இருக்க பிடிச்சிக்கிட்டிங்கன்னா, வயசானதுக்கப்புறம் அவர் உங்களை இருக்க பிடிச்சிப்பார், விடவே மாட்டார். அதே மாதிரி ஏதோ ஒரு உண்மை வெளியில் வரணும்னு நினைக்கிறீங்க, இதில் உண்மை என்னன்னு தெரியல அப்படின்னு நினைக்கிறீங்க. அண்ணாமலையார் என்ன சொல்கிறாருன்னா, அதுக்கான நேரம் வந்துருச்சு, எந்த வித பயமும் கொள்ள தேவையில்லை, உண்மையை சந்திக்க தயாராகிரு, அது உனக்கு நல்ல முன்னேற்றத்தை தான் தரும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதே மாதிரி உங்களுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா நல்ல ட்ரீட்மெண்ட் உங்களுக்கு கிடைக்கும், நல்ல ஒரு ஹீலிங் எனர்ஜியும் உங்களுக்கு கிடைக்கும், உங்களோட வியாதிகள் பறந்தோடும். சரிங்களா? அதே மாதிரி இப்போ உங்கள் லைஃப்பில் ஒரு நியூ சைக்கிள் வந்துட்டுருக்கு, புதுசாக ஒரு விஷயம் ஆரம்பிக்குது. அதை நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அதை வந்து நீங்கள் அது வழி போங்க. நீங்கள் அதை வந்து ரொம்ப இது பண்ணாதீங்க, இது எனக்கு வேண்டாம் அப்புறம் பார்த்துக்கலாம் இந்த மாதிரிலாம் நினைக்காதீங்க. ஒரு நியூ சைக்கிள் ஆரம்பிக்குதா, அக்செப்ட் பண்ணுங்கள். அக்செப்ட் பண்ணிக்கிட்டு நீங்கள் அந்த வழி போங்க. கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அந்த வழியில் உங்களுக்கு அண்ணாமலையார் கைட் பண்ணுவார். சரிங்களா? உங்களுக்கு பயமாக இருக்கும்போதோ, இல்லை உடம்பு சரியில்லாத போதோ, இல்லை நீங்கள் வந்து ரொம்ப வந்து டவுனாக ஃபீல் பண்ணும்போதோ, உங்கள் எமோஷன்ஸ் உங்களால் ஹேண்டில் பண்ண முடியாமல் இருக்கும்போதோ நீங்கள் மந்த்ரா சாண்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. யூடியூப்பில் போட்டு பார்த்தீங்கன்னா தெரியும், ஒவ்வொரு சக்ராஸ்க்கும் ஒவ்வொரு மந்த்ரா இருக்குது. ஒன்றுமே இல்லைனாலும் ஓம் நம சிவாய 108 தடவை சொன்னாலே வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் வருங்க. இது நான் வந்து அனுபவபூர்வமாக உணர்ந்து நான் தினம் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஓம் நம சிவாய
சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் யார் வேணால் சொல்லலாம். இதுக்கு தீட்சை வாங்கணும்னு அவசியம் இல்லை, எந்த வித இதுவும் தேவையில்லை. அமைதியாக நீங்கள் ஒரு இடத்துல உட்காந்து நீங்கள் அதை பண்ணணும் இதை பண்ணணும் எதுவுமே தேவையில்லை. அமைதியாக நீங்கள் மட்டும் போதும். ஒரு இடத்துல அமைதியாக உட்காந்து கண்ணை மூடி ஓம் நம சிவாய எவ்வளோ நேரம் சொல்ல முடியுதோ சொல்லுங்கள். ஈவன் 5 டைம்ஸ் பரவாயில்லைங்க. ஒரு 5 தடவை தாங்க என்னால் சொல்ல முடியுது, 5 நிமிஷம் தாங்க, பரவாயில்லைங்க, அதை கூட அவர் ஏற்றுப்பார். ஸோ மந்த்ரா சாண்ட் பண்ணும்போது உங்களோட அவர் இருக்கிறத நீங்கள் உணர்வீங்க. சரிங்களா? ஸோ எனக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நான் சில ஃபோட்டோஸ் அதில் எடுத்திருக்கேன், அதையும் வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். பாருங்கள். அண்ணாமலையாரோட அருள் உங்கள் எல்லாருக்கும் பரிபூரணமாக கிடைக்கணும்னு நான் நம்புகிறேன். கிடைக்கணும்னு நான் வேண்டிகிட்டும் வந்திருக்கேன். நீங்கள் எல்லாருமே லைஃப்பில் நல்லபடியாக வாழ்க்கையில் அடுத்த கட்டம் போகிறதுக்கும் உங்கள் குடும்பமும் நீங்களும் சந்தோஷமாக இருக்கிறதுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நான் கடவுள்கிட்ட ப்ரே பண்ணிக்கிறேன். தேங்க்யூ.